ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நீண்ட காலத்தின் பின் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் வீட்டில் எப்படித்தான் கறி வைத்தாலும் சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டார்கள். ஆனாலும் இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்க, வீட்டில் எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுவார்கள் என்று. இப்படி செய்து சாப்பிட்டால் இதய நோயுடையவர்கள், அல்சர், இரத்த சோகை உடையவர்களுக்கு இது முழுமையாக ஒரு நோய் நிவாரணியாகவே உணவில் சேர்க்கப்படுகிறது. இப்படி செய்தால் நீங்கள் காய்ந்த போத்தலில் போட்டு நீண்ட காலம் பாவிக்கலாம். பீட்ரூட், கேரட்டை தோல் நீக்கி 3 தடவை தண்ணீரில் கழுவி சிறிய துண்டுகளாக வெட்டி எடுக்கவும். பேரிச்சம்பழம் 100 கிராம், அதையும் சீட்ஸை நீக்கி கழுவி எடுக்கவும். கருப்பு திராட்சை என்னிடம் வீட்டில் இருந்தது. இது சுத்தமாகவே வெளிநாட்டிலிருந்து வந்ததுன்றபடியால் அது கழுவ தேவையில்லை. இப்போ இவற்றை நாங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 அல்லது 3 விசில் வர நிப்பாட்டவும். இதை ஒரு அடுப்பில் வைத்து விட்டு மறு அடுப்பில் நாங்கள் சர்க்கரை பானி காய்ச்சுவோம். சர்க்கரை கடையில் வாங்குறது இங்கே சுத்தம் இல்லை. அதால் 1 தடவை 2 தடவை தண்ணீர் விட்டு மேலால் கழுவி எடுத்து நான் பாத்திரத்தில் இப்போ போட்டு இருக்கிறேன். ஆனாலும் காய்ச்சறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் தான் காய்ச்ச வேணும். சர்க்கரை பானிக்கும் ஒரு சிறிதளவு தண்ணீர் தான் விட வேணும். அப்போ தான் உருகி சர்க்கரை பதமாக வரும். இன்னும் ஒரு சட்டியில் நாங்கள் ஏலக்காயை வறுத்து தோல் பிரிம்பா, சீட்ஸ் பிரிம்பா எடுப்போம். அதே போல் வறுத்த பாதாம், வால்நட் இவற்றையும் வறுத்து நல்ல தூளாக்கி அரைத்து எடுப்போம். இப்போ 3 விசில் முடிந்து ரக்கி கேரட், பீட்ரூட் எல்லாத்தையும் நான் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த பாருங்க, நல்ல மிருதுவாக அரைப்பட்டு இருக்குது. இப்போ நான் வடித்து வைத்திருக்கிற சர்க்கரை பானிக்குள்ள இந்த பேஸ்ட்டை போடுறேன். இப்போ இந்த கலவை கூட்ட சர்க்கரையோட நன்றாக பிரட்டி எடுக்கவும். அடிப்பிடிக்காமல் பிரட்டி நன்றாக கலந்து எடுக்கவும். கேஸை ஸ்லோ ஃபயரில் வச்சாதான் இந்த பதம் அடிப்பிடிக்காம வரும். இத்தோட நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற பாதாம், வால்நட் எல்லா அந்த பவுடரையும் போட்டு கலக்குவோம். இப்போ அதையும் போட்டு கலந்து நாங்கள் வறுத்து எடுத்த ஏலக்காய் இருக்கு, அந்த ஏலக்காய் தூளையும் இப்போ நாங்கள் இதுக்குள்ள போடுவோம். இறுதியாக உப்பு சிறிதளவு சேர்க்கவும். அந்த உப்பு இருந்தால் தான் இந்த பேஸ்ட் நல்ல டேஸ்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. கைவிடாமல் இதை நாங்கள் நன்றாக பிரட்ட வேணும். அடிப்பிடிக்கவும் கூடாது. அடிப்பிடித்தால் அதில் வித்தியாசமான ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். ஆனபடியாக நீங்கள் கைவிடாமலே அந்த தண்ணி தன்மை வத்துற வரைக்கும் பிரட்டி எடுங்க. நான் எக்ஸ்ட்ராவாக நெய் எடுத்து வைத்திருந்தாலும் நெய்யை பாவிக்கவில்லை. சிலருக்கு நெய் மனம் பிடிக்காது. அதால் நான் நெய் போடாமலே இதை பதமாக ரக்கியுள்ளேன். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கு மேலே ஆறிவிட்டது. இப்போ நான் அதை போத்தலில் போட்டு வைத்துள்ளேன். உங்கள் வீட்டில் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டீங்கள் என்றால் உங்களுக்கும் நோய்கள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி. பாய்.